வணக்கம். இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அன்பு வணக்கம். சார், எலெக்ஷனுடைய பிரச்சாரத்தை நம்ம பார்த்திருப்போம். 3வது கட்ட தேர்தல் நெருங்கி இருக்கும். நாளைக்கு தேர்தல், நேற்றையோட பிரச்சாரம் ஓய்வடைஞ்சிருச்சு. 2ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு வெளிப்படையாக பிரதமர் மோடி வந்து இஸ்லாம் வெறுப்பு பிரச்சாரத்துல அவர் ஈடுபட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். இறுதி நாள் பிரச்சாரம், 3வது கட்டத்துடைய இறுதி நாள் பிரச்சாரத்துல அவர் அப்படியே அந்த விஷயத்தை மாத்தி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வீடு கட்டி தந்தது, வீட்டுக்கான குடிநீர் இணைப்பு வசதி வழங்கினது, பிறகு வந்து இந்த உஜ்வால திட்டத்துல சிலிண்டர் வழங்கினது, இதெல்லாம் வந்து பாஜக கட்சியை நோக்கி இஸ்லாமியர்களை ஈர்த்திருக்கு, அவங்க இந்திய கூட்டணிக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? முஸ்லிம்கள் ஓட்டு வங்கியை பெற வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் தெரிகிறது. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் அது இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி 1ஆம் கட்ட பிரச்சாரம் கொஞ்சம் சாதனைகளை பேஸ் பண்ணி இருந்தது. மோடி கேரண்டி மேஜரா. 2ஆம் கட்ட பிரச்சாரம் சுத்தமா மோடி கேரண்டிங்கிறதே மறந்துட்டாங்க. கம்ப்ளீட்டாவே வந்து ஆன்டி இஸ்லாம், இல்லைன்னா வந்து 2 எருமை வச்சிருந்தா ஒரு எருமையை எடுத்து பாய்க்கு கொடுத்துருவாங்க, இப்படிதான் வந்து பேசிட்டு இருந்தாரு. 3ஆம் கட்ட பிரச்சாரம் அதை தான் கன்டினியூ பண்ணாரு. ஆனா இறுதி நாள் அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பேசும்போது இஸ்லாமியர்கள் வந்து பாரதிய ஜனதாவை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் ஓட்டு வங்கி எங்களுக்கு, அவர்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, காரணம் எங்களோட என்னென்ன சாதனைகள் அப்படின்னு இப்ப சாதனைகளையும் இஸ்லாமியும் லிங்க் பண்ணி பேசுறாரு. முக்கிய காரணம் என்னன்னா, அவர் உத்தரப்பிரதேசத்துல எங்கெல்லாம் வந்து இப்போ 3ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ அங்கெல்லாம் வந்து முஸ்லீம் ஓட்டு வங்கி ரொம்ப கணிசமான ஓட்டு வங்கி, பெரும்பாலும் அது எதிராகத்தான் இருக்கு. அது போக ஏற்கனவே கை கொடுத்து வந்த ஜாட் இளைஞர்கள் ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்கன்னு தான் அங்கிருந்து வருகிற செய்திகள் கூறுகின்றன. என்னன்னா, அவங்களுக்கு அந்த ராணுவ வேலை வாய்ப்பு இன்றைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அதாவது ஒரு கிராமத்துல, ஆமா, அக்னிபத் திட்டத்துல ஒரு பெரியவரோட இன்டர்வியூ நான் பார்த்தேங்க. ஒரு கிராமம், உத்தரப்பிரதேசத்துல ஏதோ ஒரு கிராமம். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஊர்ல எல்லாம் காலையில முன்னாடி இளைஞர்கள் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க ராணுவத்துக்கு அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்காக காலையில எழுந்திருச்சு கிராமத்துல அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 2 வருஷமா அப்படி யாரையுமே நாங்க பார்க்க முடியல. அப்புறம் அந்த 2 வருஷமா வந்து எங்க கிராமத்துல இருந்து போனவங்க பல்வேறு காரணங்களால வந்து ராணுவத்துல அந்த ஒப்பந்த தொழிலாளர்களா போனவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எந்த விதமான பெனிஃபிட்டுமே கிடைக்கல. ஆனா அவங்க சிப்பாயா தான் வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்கல. எங்களோட டோட்டல் வாழ்வாதாரத்தையே இந்த அக்னிவீர் திட்டம் பாழ்படுத்திருச்சுன்னு அவர் சொல்றாரு. அவருக்கு வயசு இருக்குங்க, ஆனா அவர் இளைஞர்களுக்காக அதை சொல்றாரு. அவர் ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி மேன். இதுல முக்கியமான விஷயம் அதுதான். அதாவது பொதுவா வந்து வட இந்தியால ராணுவம் வந்து ஒரு மேஜரான வேலை வாய்ப்பு, சமுதாய பெருமிதம். ரொம்ப கீழ்த்தட்டு மக்கள், ரொம்ப கிராமப்புற மக்கள் ராணுவத்துல சேர்ந்து ராணுவ வீரனாகி சிப்பாயா ஊருக்குள்ள வரும்போது அவனோட சமுதாயம், அவன் குடும்பம் எல்லாமே அப்லிஃப்ட் ஆயிடுது. இப்ப அந்த வாய்ப்பு இல்லைன்னு ஆன உடனே அவங்க டோட்டலாவே வந்து அகேன்ஸ்ட் பிஜேபி. அவங்க முழுக்க முழுக்க ஜாட் இனத்தை சேர்ந்தவர்கள். ஜாட் ஓட்டு வங்கி வந்து பிஜேபி தான் இவ்வளவு நாள் கையில வச்சிருந்தது. இப்ப இன்றைய தேதிக்கு உத்தரப்பிரதேசத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 30 தொகுதியில பிஜேபி தோத்துரும் தான் சொல்றாங்க. அதாவது மொத்தம் 80 கைப்பற்றணும் அப்படிங்கிறது பிஜேபியோட அந்த 370 ஸ்கீம்ல அது முக்கியம். 80 கைப்பற்றணுங்கிறது. ஆனா 80க்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போதைக்கு வந்து 50 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வைக்கலாம். ஆனா 7 கட்ட தேர்தல், உத்தரப்பிரதேசம் 7 கட்டத்திலையும் தேர்தல் இருக்கு. அப்போ இது 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், 5ஆம் கட்டம் எல்லாமே இன்னும் குறையும் போலதான் தெரியுது. 3ஆம் கட்ட தேர்தல்ல வர்ற ஒரு குத்துமதிப்பான கணக்கிலேயே 80 தொகுதிக்கு 50 தொகுதிகளுக்கு மேல பாரதிய ஜனதா வெற்றி பெறாது என்கிற ஒரு கருத்துருவாக்கம் இருக்கு. இதெல்லாம் உணர்ந்துதான் இந்த ஃபீட்பேக்கை வச்சுதான் பிரதமர் நீங்க சொல்ற மாதிரி அப்படி பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அவங்களோட வெற்றி வாய்ப்பு குறையுது, 370 வாய்ப்பு இல்லைன்னு குறிப்பிடுறீங்க. அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு, நடந்து முடிந்த 2 கட்ட தேர்தலில் வந்து எங்களுக்கு தனிப்பட்ட பாஜக 100 கிடைக்கும், அப்படி இருக்கும்போது எங்களுடைய அந்த 400 கனவுங்கிறது பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? அமித்ஷா ரொம்ப சிரிக்காம பேசுறாருங்க. நமக்கே தெரியும். முதல்ல ஒரு 102, 102, அப்புறம் 88, 190, இப்போ ஒரு 94, 284. அதாவது கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இந்த 3 கட்ட தேர்தல்ல 272 மெஜாரிட்டி மார்க்னு வச்சீங்கன்னா ஒரு 284 தொகுதிங்கிறது கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. அப்போ 3 கட்ட தேர்தல்ல இந்தியாவோட மெஜாரிட்டி தொகுதிகள் எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு மெஜாரிட்டி கொடுக்க போற தொகுதிகள் முடிஞ்சு போச்சு வாக்குப்பதிவு. இந்த 3 கட்ட தேர்தல்ல முதல் கட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பிஜேபிக்கு வந்து 20-25 சீட்டு கிடைச்ச ஆச்சரியம்.
ரெண்டாம் கட்ட தேர்தலும் வீக்கா தான் இருந்தாங்க. மூணாம் கட்ட தேர்தலில் அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது உத்தரப்பிரதேசம், பீகார்ல இருக்கிற தொகுதிகள், கர்நாடகம் கம்ப்ளீட்டா ஓவர். கர்நாடகத்துல வந்து பெரிய பின்னடைவாய் போச்சு. சிம்பிள் ரீசன் என்னன்னா பாலியல் புகார்கள் 2000-3000 வீடியோ இருக்குன்றாங்க. அது எனக்கு பிரமிப்பா இருக்கு. சுதந்திர இந்தியாவிலேயே பாலியல் புகார்ல இதுதான் வந்து ஒர்ஸ்ட் ஸ்கேண்டல் மாதிரி தெரியுது. 2000-3000 வீடியோ வந்து எப்படி பாலியல் புகார்ல வெளியே வரும்னே தெரியல. ஆனா அது உறுதியா சொல்றாங்க. காரணம் வந்து பிஜேபி கூட அதுல பேக் அடிச்சிருச்சு. பிஜேபி லோக்கல் லீடர்லாம் நாங்க முன்னாடியே சொன்னாங்க இவரை பத்தி, நீங்க தான் கேட்காம டிக்கெட் கொடுத்தீங்கன்னா அவங்க குறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மதசார்பற்ற ஜனதாதளம் தேவகவுடாவோட பேரை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. தேவகவுடா மகனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க இப்போ. ஏன்னா அவர் வந்து அந்த சில பெண்கள்ல அந்த கடத்தல் கிட்னாப்பிங் புகார் அவர் பேர்ல வந்திருக்கு. கோர்ட்டு பெயில் ரெஃப்யூஸ் பண்ணிருச்சு. போலீஸ் கஸ்டடியில் இருக்காரு. அதாவது முன்னாள் பிரதமரோட மகன் மற்றும் பேரன். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ இயல்பாகவே கர்நாடகத்துல ஒரு 25 தொகுதி 27 தொகுதிங்கிறது அவங்க லட்சியம். கிட்டத்தட்ட அவங்க 100% வெற்றியில் இருந்தவங்க 2019. இப்போ எல்லா கால்குலேஷனும் 2019 பேஸ் பண்ணி தான் போடுறோம். 2019னா 303 சீட்டு. நான் சொன்ன கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியை விட அதிகம். 280 சீட்டை விட அதிகம். அந்த 303ல எவ்வளவு இப்போ பாசிபிள் அப்படின்னா, அமித்ஷா சொல்ற மாதிரி முதல் கட்ட தேர்தலில் 100 பாசிபிள் இல்லை. இப்போ கர்நாடகம் வந்து சுத்தமாவே அவுட் ஆயிடுச்சு. அங்க அநேகமா வந்து ஒரு 3-4 தொகுதி பிஜேபி ஜெயிச்சா ஆச்சரியம் தான் அங்க இருக்கிற நண்பர்கள் சொல்றாங்க. வாக்குப்பதிவு எல்லாம் நாளையோட முடிஞ்சிருது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் 303 தொகுதியிலேயே இன்றைய தேதிக்கு வந்து ஒரு 70 தொகுதியில வெற்றி வாய்ப்பே இல்லை. அப்ப இன்னும் போக போக இன்னும் அது குறையும். சில கணக்குகள் ரொம்ப புவரா போடுறாங்க. அதாவது 150 தாங்க பிஜேபிக்கு வரும் அப்படிங்கிற கணக்குகள் வருது. ஆனா ஒரு சராசரியா 200க்கு மேல வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் உணர்றேன். பிரைம் மினிஸ்டருக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் இது நல்லாவே தெரியுங்க. என்ன காரணம்னா இப்போ அதாவது 6ஆம் கட்ட 7ஆம் கட்ட தேர்தல்ல உத்தரப்பிரதேசம் மாதிரியான உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால் மாதிரியான பெரிய மாநிலங்களை தவிர மற்ற எல்லாமே சின்ன சின்ன மாநிலங்கள். இப்போ கோவானா 2 சீட்ல ஒரு சீட்டு காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிருது. அப்படியான ஒரு ஏன்னா காரணம் என்னன்னா அந்த கிறிஸ்டின் ஓரியன்டான தொகுதி, அவங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு கேண்டிடேட், அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப எளிதுன்றாங்க. 2ம் ஜெயிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஓட்டு வங்கி அங்க சேருதுன்றாங்க. நாளைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்தா அது இன்னும் பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். பாலியல் புகார்கள் வந்து எப்போதுமே பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது. இப்போ 2014 நிர்பயா கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நிர்பயா கேஸை வச்சுதான் அவுட் அண்ட் அவுட் டெல்லி வந்து பிஜேபி பக்கம் சாஞ்சுது. த்ரூ அவுட் இந்தியாவும் வந்து அது பெரிய அளவுக்கு பிஜேபி பிரச்சாரம் பண்ணுச்சு 2016. அப்போ பாலியல் புகார்கள் எப்போதெல்லாம் வெடித்து கிளம்புகின்றனவோ அப்போதெல்லாம் வந்து அது ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தை ஈர்க்கிறது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட கர்நாடக மாநில பிரச்சனை கிடையாது, இல்ல நிர்பயான்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோட பிரச்சனை கிடையாது. அப்போ நீங்க பழைய இதுல வந்துங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எங்களோட டேஸ். அதாவது ஒரு தந்தூர் கடையில ஒரு பெண்ணை வந்து எரிச்சு கொலை பண்ணிடுவாங்க. சதீஷ் சர்மான்னு ஒரு காங்கிரஸ்காரர் தான் அதன் பின்புலம். அவருக்கான அந்த வழக்கு அந்த இந்த புகார் வந்து இந்த பிரேத பரிசோதனை நடக்கும்போதே அது பெரிய இஷ்யூவா மாறிடுச்சு. அப்புறம் அவருக்கான தண்டனை வழங்கும் போது பிஜேபி அதை முழுக்க பயன்படுத்தி கொண்டது தேர்தலுக்கு. இப்போ மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் புகாருக்கு உள்ளான பிஜேபி எம்பிக்கு டிக்கெட் இல்லை. ஆனா அவர் பையனுக்கு கொடுத்திருக்காங்க. பையன் என்ன சொல்றான், நான் ஜெயிச்சாலும் பவர் எங்க அப்பாவுக்கு தான் சொல்றான். அப்ப அவனே ஓபனா சொல்றான், ஓபன் அட்மிஷன், நான் ஜெயிச்சாலும் பவர் எங்க அப்பாவுக்கு தாங்கன்றான். இப்படியான ஒரு சூழ்நிலையில் பாலியல் புகார்கள் எப்போதெல்லாம் பிஜேபிக்கு இன்கன்வீனியன்டா வருதோ அப்பெல்லாம் பிரதமர் வந்து சைலண்டா இருக்காரு. இப்ப மணிப்பூர்ல வந்து அவ்வளவு பெரிய ரேப் சீன்ஸ் நடக்க உலகத்தோட கவனத்தை அது கவருது. ஆனா பிரதமர் வந்து மௌனம். அமித்ஷா வந்து ஒரே ஒரு தடவை மணிப்பூர் போயிட்டு வந்ததோட சரி. இப்போ ரேவண்ணா மேட்டர்ல அது நம்மளே பாக்குறோம், 2 தரப்புமே மௌனம் காக்குது. இல்லைன்னா வந்து ஏன்னா சிம்பிள் ரீசன் என்னன்னா அது முன்னாள் பிரதமரோட ஒரு யாரோ ஒரு நபரோட ஒரு பிரச்சனை அப்படின்னு கூட அது கடந்து போக முடியல. முன்னாள் பிரதமர், இன்னும் சொல்ல போனால் வந்து தேவகவுடா பிரதமர் மோடியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, நான் வந்து அரசியலை விட்டு தோத்துட்டா அரசியல் விட்டு விலகிறேன்னு நான் ஒரு சவால் விட்டுருந்தேன். ஆனா 2014 மோடி அவர்கள் பிரதமரான பிறகு எனக்கு நேரடியா போன்ல பேசி, நீங்களாம் பெரியவங்க,
நீங்க அரசியலை விட்டு விலகக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிட்டாரு. அவரோட பெருந்தன்மையை நினைச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன்னு இப்பதான் ஒரு மாசத்துக்கு வந்து அவர் சொன்னாரு. கடைசியில அவர் அரசியல்ல இருந்து விலகி இருந்தா கூட இந்த கேவலம் வந்திருக்காது போல இருக்கு. மோடி மோடி வந்து அதையும் கெடுத்து என்னதான் இருந்தாலும் தேவகவுடாவோட பேரன் அப்படித்தானே எல்லா செய்திகளும் அடிபடுது. அப்ப அவருக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு தானே அது முன்னாள் பிரதமருக்கு. அப்ப இந்நாள் பிரதமர் கெடுத்தது யாருன்னா முன்னாள் பிரதமர். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமான குமுலேட்டிவ் எஃபெக்ட் என்ன? குமுலேட்டிவ் எஃபெக்ட் பிஜேபியோட ஒட்டுமொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை குறைதல் தானே. ஆனா சார் இப்ப வந்து இந்த பாலியல் போன்ற இந்த விவகாரம் வந்து ஒரு ஸ்டேட்டோட பிரச்சனை கிடையாது. அது ஏன்னா இந்தியாக்கே அது ஒரு பெரிய பேசுபடு பொருளா மாறும் நீங்க குறிப்பிடுறீங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் தெளிவா தான் தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட அவங்க அந்த மணிப்பூர் விவகாரமோ அல்லது பிரிஜ்பூஷன் விவகாரமோ அல்லது இப்ப இந்த கர்நாடகா நடக்கிற இந்த விவகாரமோ இதன் பிறகு கூட அவங்க வந்து தங்களோட அந்த விஷயத்தை இது மாத்திக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லாத மாதிரி இன்னும் பிரச்சாரத்தை பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. அதாவது இக்னோரிங் இஸ் பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்மாங்க. எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆரே வந்து ஏதாவது பெரிய புகார்கள் வந்தா பதில் சொல்றது இல்ல. அப்படியே அது காலப்போக்கில் அது ஆறிடும் அப்படின்னு நினைச்சு அதை விட்டுறது. ஒரு காலத்துல அது கொஞ்சம் எஃபெக்டிவ் தான். எப்படின்னா அப்போ வெறும் அச்சு ஊடகம் இருந்துச்சு. அப்போ எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டாம், இக்னோர் பண்ணுவோம், அது ஒரு பெட்டர் பாலிடிக்ஸ். இதெல்லாம் வந்து 90கள் வரைக்கும் 2000 வரைக்கும் கூட சாத்தியமா இருந்துச்சுங்க. இப்போ ஆஃப் லேட் வந்து அது சாத்தியப்படலை. சிம்பிள் ரீசன் என்னன்னா அது அந்த ஊடகத்தோட வளர்ச்சி. ஊடகம் வந்து இன்னைக்கு மெயின் மட்டும் இல்லை, மெயின்லாம் வந்து வேஸ்ட். சமூக ஊடகங்களோட ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போ நீங்க வந்து எந்த ஒரு விஷயமுமே இனிமேல் பப்ளிக் மெமரியில பெர்மனண்டா இருக்கும். எப்படி வந்து ஒரு டிஜிட்டல் உலகத்துல எந்த செய்திக்கும் அழிவு கிடையாதோ, உங்க செல்போன்ல நீங்க டெலீட் பண்ணாலும் அதுக்கு அழிவு கிடையாது. அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் இருக்க, நீங்க டெலீட் பண்ண எல்லா மெசேஜையும் திருப்பி கொண்டு வந்துடலாமே. அப்ப எதுக்குமே அழிவு இல்லை இப்போ செய்திக்கு. ஒரு காலத்துல அச்சு ஊடகம் செய்தி மறந்து போயிருங்க. பப்ளிக் மெமரி இஸ் டூ ஷார்ட் அப்படிம்பாங்க. ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டான மெமரி மக்கள் நினைவு சக்தி தான். மறந்து கொண்டிருப்பது மக்களின் இயல்பு. மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு இருக்க வேண்டியது பத்திரிகையாளரின் கடமை. இதெல்லாம் எங்க குருநாதர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. இப்போ நீங்க நினைவே படுத்த வேண்டாம், சாதாரணமாகவே அது வந்து சேர்ந்துருது கவனத்துக்கு. அதனாலதான் இந்த பாலியல் புகார்களுக்கு இப்போ டெத் இல்லை, மேலும் மேலும் வரும். என்ன காரணம்னா அதுல ஒண்ணு உண்மை இருக்கு, ரெண்டாவது ஆதாரபூர்வமான படக்காட்சிகள் இருக்கு. சீயிங் இஸ் பிலீவிங். நீங்க பாக்குறத வந்து நீங்க நம்புவீங்க இல்லையா? அப்போ அந்த படக்காட்சிகள் போகஸ், டீப் ஃபேக் அப்படியும் சொல்ல முடியல. ஏன்னா 2000 3000 நம்பர் வந்து ரொம்ப தலை சுத்த வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியான சூழ்நிலையில் சில பெண்கள் கொடுக்கிற, அதுவும் நீதிபதி முன்னால கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டுங்க 164 வந்து வேலிடு. அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப படுமோசமா இருக்கு. அப்போ முன்னாள் பிரதமரோட மகன் தான் இதுல எல்லாம் வந்து இந்த விஷயத்தையெல்லாம் அமுக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துருது. அப்போ ஒரு கர்நாடகத்துல மொத்தம் 3 சீட்டு தான் அவங்களுக்கு. ஒரு சின்ன பகுதியில இருக்கிற ஒரு சின்ன கட்சி, அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கிடணுங்க. நம்ம பாமக அளவு கூட அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனா இந்த புகார் வந்து த்ரூட் இந்தியா எதிரொலிக்குது. அதுல பிஜேபியோட பழைய விஷயங்கள் எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்குது. உதாரணமா நீங்க குறிப்பிட்ட பிரிஜ்பூஷன் விஷயம், இன்னும் எத்தனை பூதங்கள் உள்ள இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்ப எல்லாமே அடுத்தடுத்து வெளியில வரும். இதுல வந்து ராங் அசோசியேஷன் ஒரு கான்செப்ட் எப்பவுமே உண்டுங்க பாலிடிக்ஸ்ல. அதாவது நம்ம ஒருவரோட காட்சி தர்றோம், அது மிக தவறான நபர்களோட நம்ம காட்சி தந்துட்டோம்னா நமக்கு அழிவு. அதாவது ஒரு கூடா நட்பு கேளாய் முடியுங்கிற அந்த கதை. அப்போ பிரதமர் மோடி காட்சி தந்தது தேவகவுடாவோட முன்னாள் பிரதமரோட, அவரோட குடும்பம் பூரா எல்லா படங்கள்லயும் இருக்கு. அதுல ஒருவர் வந்து இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டும் போது மிக இயல்பாக அது வந்து பிரதமரின் பிரச்சாரத்தையும் சேர்த்து தான் பாதிக்குது. அவர் என்னதான் சமாளிக்க பார்த்தாலும் அது முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். முகம் இருட்டடிச்சுலாங்க இருக்கு. ஆனா சார் கர்நாடகால வந்து அந்த பிரிட்ஜுவால வெற்றி பெற வச்சுன்னா அந்த வெற்றி என்னோட வெற்றின்னு சொல்லி அவர் அந்த பிரச்சாரத்தை செஞ்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இப்ப அந்த இஷ்யூக்கு பிறகு வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குன்னா, மதச்சார்பற்ற ஜனதா தளம் இந்த முறை வந்து பாஜக கூட்டணி வைக்க விரும்பல. அப்ப இது போன்ற இந்த பாலியல் தொடர்பான விஷயங்கள்லாம் வச்சுதான் வந்து இந்த மிரட்டி தான் வந்து கூட்டணியை உறுதியாச்சு அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு சார். இதெல்லாம் முன்னாடியே தெரியும் பாஜகவுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னா நிச்சயமா இன்டெலிஜென்ஸ் மூலமா எப்போ வந்து டெல்லிக்கு தகவல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது சார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும். காரணம் வந்து மோடியே தானே சொல்றாரு, எனக்கு தெரியாம எதுவுமே நடக்காத,
நான் என்னோட கட்டுப்பாட்டு கீழே தான் எல்லாமே இருக்குன்னு அவர் தான் சொல்றாரு. அது போக லோக்கல் லீடர் சொல்றாங்கல்ல, நாங்க இதை முந்தையே வந்து இன்டிமேட் பண்ணிட்டோம் தலைமைக்கு, இவருக்கு டிக்கெட் கொடுக்காதீங்கன்னு கேட்டுட்டோம். ஆனா தலைமை தான் அதை இக்னோர் பண்ணுச்சு. அதாவது கர்நாடகால தொடர்ந்து பொலிட்டிக்கல் தோல்வி தான் காரணம். எடியூரப்பாவை அவங்க பின்னுக்கு தள்ளினது, லிங்காயத்துகள் போன்றவர்களை எல்லாம் பகிச்சுக்கிட்டது, அப்புறம் வந்து அந்த பரம்பரை அரசியலுக்கு எதிரின்னு சொல்லிட்டே பரம்பரை அரசியல் உள்ள கொண்டு வந்தது. இதெல்லாம் பொலிட்டிக்கல் மிஸ்டேக்ஸா இருந்துச்சு. அப்போ ஒரு செக்டாருக்கு அது அப்பீல் ஆகும், இன்னொரு செக்டாருக்கு அப்பீல் ஆகாது. எல்லாரும் அப்படிதாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த செக்ஸ் ஸ்கேண்டல் மட்டுங்க த்ரூட் எல்லாரையும் அது டச் பண்ணக்கூடிய விஷயம். ரெண்டாவது, பெண்கள் வந்து சில நேரங்கள்ல அந்த அந்த குற்றச்சாட்டை முன் வைக்கும் போது அது மிகப்பெரிய அளவுக்கு அந்த களங்கத்தை துடைக்கவே முடியாதுங்க. அந்த இடத்துல பிரதமர் வந்து அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான். ஆனா அவருக்கு தேசிய அரசியல்ல என்னங்க பெரிய அனுபவம் இருக்கு? 10 வருஷம் தானே அனுபவம். குஜராத் மாநிலத்தோட முதல்வரா இருந்தாரு. அதை தாண்டி தேசிய அரசியல்ல என்ன பெரிய அனுபவம்? 2014 வந்தாரு. அவரு அப்ப குஜராத் முதல்வராக இருக்கும் போதே அவருக்கு என்ன கர்நாடகாவை பத்தி தெரியுமா, இல்லைன்னா மகாராஷ்டிரா பாலிடிக்ஸை பத்தி தெரியுமா? குஜராத்தை பத்தி தான் தெரிஞ்சிருக்கணும். முதல் 4 வருஷம் 5 வருஷம் 2014 2019 ஆட்சியில பெரிய புகார்கள் இல்ல. 2019 பல்வேறு காரணங்கள் அந்த பெரிய வெற்றிக்கு காரணம். குறிப்பா புல்வாமா ஒட்டி வந்து நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாகிஸ்தானுக்குள்ள, இதெல்லாம் ஒரு காரணம். இப்போ புல்வாமா இல்ல அப்படின்னு காஷ்மீர் கவர்னர், அந்த டைம்ல கவர்னரா இருந்த சத்யபால் வந்து அவரு புல்வாமாவை புஸ்வானா ஆக்கும் போதே தான் அது ஊதிருச்சு, அவுட் ஆயிடுச்சு. நேற்றைக்கு நான் செய்தித்தாள்கள் பார்க்கும்போது அந்த தாக்குதல், இந்திய விமானப்படை வீரர்கள் மீது நடந்த தாக்குதல் படித்தேன். ஆகா, இதை பெரிய அளவுக்கு இதை கிரியேட் பண்ணி கொண்டு போயிடுவாங்கடா பழைய 2019 மாதிரி அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அது எடுபடவே இல்லைங்க. நியாயமா பார்த்தா உண்மையிலேயே நம்ம வீரர்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம எல்லாருமே வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில வருத்தம் தெரிவிக்கணும். உண்மையிலே வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா மோடி நடந்து கொண்ட பழைய முறைகள் காரணமாக நியாயமாக ராணுவத்துக்கு கிடைக்க வேண்டிய அனுதாபம் கிடைக்காம போகுது. எனக்கு உண்மையிலே அதான் வருத்தமா இருக்கு. இப்போ திடீர்னு அக்னிபாத் திட்டத்தோட அவசியம் என்ன? ஒண்ணுமே இல்ல. ஆனா நம்ம வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்றோம். அது ஒரு வகையில ராணுவத்தை கிரிட்டிசைஸ் பண்றது சமம் தானே. அப்போ மோடி திடீர்னு ராத்திரி தூங்கி முடிச்சு மறுநாள் காலையில ஒரு ஸ்கீமை கொண்டு வரும்போது ஏற்படுற பிரச்சனை தானே. அத ராணுவமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னு தானே ராகுல் காந்தியும் கார்கேயும் சொல்றாங்க. ஓகே, ராணுவமே ரெக்கமெண்ட் பண்ணாத ஒரு திட்டத்தை இவர் வந்து அமல்படுத்தி விட்டாரு. பல்வேறு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துல வழங்கி இருக்கு சார். மிக்க நன்றி.